வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். வார இறுதி நாட்களில் ஒரு நல்ல அழகிய அமைதியான கிராமத்தை நோக்கி சென்று உங்களுக்கு ஒரு பதிவினூடாக சில விஷயங்களை காட்டுவோம். ஒன்டாரியோவில் கனடாவில் ஒன்டாரியோவில் இருக்கிற ஒரு சின்ன அழகிய ரெடிஷனல் கிராமம். அந்த கிராமம்தான் இந்த பாருங்கள், யூனியன்வில் கிராமம். இந்த யூனியன்வில் கிராமம் உங்களுக்கு தெரியும், வில்லில் முடியுது. யூனியன்வில், கோண்டாவில், கொக்குவில், இனிவில், நந்தாவில், கொக்காவில், அப்படி வில்லில் முடிகிற மாதிரி எங்கள் இடத்துல இங்கே யூனியன்வில் என்ற ஒரு இடத்துல முடியுது. நல்ல அழகிய கிராமம். 1700ஆம் ஆண்டு வாக்கில் இங்கு மக்கள் குடியமர்த்தப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அழகிய அமைதியான பாரம்பரியம் மிக்க ஒரு கிராமம். ஒரு கிராமம் என்று சொல்லக்கூடாத ஒரு அழகிய அமைதியான கிராமம் தான் யூனியன்வில். அந்த இடத்தின் அழகிய இடத்தையும் அங்கே இருக்கிற சன நடமாட்டத்தையும் வீடுகளின் அமைப்பு, அவர்களுடைய பொழுதுபோக்குகள் எப்படி இருக்க போகின்றதை பார்க்க போகிறோம். எப்படி கிராமத்தையும் நகரத்தையும் அந்த இடத்தை அழகாக பேணுகிறார்கள் என்பதையும் பற்றித்தான் பார்க்க போகிறோம். உங்களை மெல்லமாக கூட்டிக் கொண்டு போகிறோம். நல்ல சர்ச் ஒன்று இருக்குது முன்னுக்கு. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக கன பேர் இங்கே கூடுவினம். வெளியிலிருந்து சுற்றுலா பயணிகளும் வந்திருக்கணும். ஹோட்டல்கள் இருக்கின்றது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது சர்ச்சுக்கு முன்னால் இருக்கின்ற சர்ச் நிர்வாகத்தால் நடத்தப்படுற ஒரு ஹோட்டல் என்று தான் சொல்லப்படுது. அங்கே ஜோன் இருக்கின்றார். ஜோன் முன்னுக்கு இருக்கின்றார். First time up the main street? Yeah. Oh, you like it. Hello. This was a church. Oh. Okay. Yeah. With Mennonite, Germans. They didn't make it here because it's too small. But they didn't have that piece on the side. So they built that across the road. That is this. That one. See it? Okay. The big one. Over there. Yeah. ஜோன் சொல்கிறார், இந்த சர்ச் முன்னுக்கு இருக்க சர்ச்சின் ரெஸ்டாரண்ட் தான் இது, பப் தான் இது என்று சொல்கிறார். அதுக்கு முன்னால் நல்ல அந்த கிராமத்தினுடைய அழகிய மண்டபம் ஒன்று இருக்குது. பல பேர் கலந்துரையாடுகின்ற நிகழ்ச்சிகள் ஒழுங்கமைக்கின்ற மண்டபம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கொரிய மாணவர்கள், பாடசாலை மாணவிகளினுடைய ஒரு பயிற்சிவிப்பு, ஒரு நடன பயிற்சிவிப்பு நடந்து கொண்டிருக்குது. ஒரு திறந்த வழி அரங்கம். எப்படி கிராமத்தின் மத்தியில் இப்படி எல்லாமே ஒரு கட்டமைப்பாகவும் அழகாகவும் ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய கிராமம், ஆனால் எல்லா விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது. அழகாக அதை பராமரிக்கிறார்கள். இது எங்கெண்ட தேசத்திலே இப்படியான ஒரு கிராம சுற்றுலா மையங்கள், கிராமத்தை இப்படி அழகாக பேணுறது நகர சபைகள், கிராம சபைகள், பிரதேச சபைகள் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், அழகிய நடனம். கொஞ்சம் நின்று பார்த்து கொண்டிருந்தான். கொரிய கலாச்சாரத்திலான கொரிய மாணவிகளினுடைய அழகு நடனம். அழகாக அந்த நடனங்களை பார்த்த பின்னர், கிராம மண்டபத்திலே பார்த்த பின்னர், வீதியோரமாக ஒய்யாரமாக நடந்து சென்றால் பல காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே உங்களை அழைத்து செல்ல போகிறேன். பாருங்கள், வீட்டு தோட்டத்துக்காக காரில் சில பூக்கண்டுகளை வேண்டியிருக்கிறோம். நல்ல வெயில், இதமான காலநிலை நிலவுவதால் எல்லோருமே இப்பொழுது வெளியில் அரை காச்சட்டையோடையும் நல்ல சந்தோஷமாக வெயிலை வாங்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமத்தின் அழகை பாருங்கள். யூனியன் வில் என அழைக்கப்படுகின்ற ஒரு அழகிய கிராமம். அந்த கிராம சபையினால், அந்த கவுன்சிலால் எப்படி வீடுகள், இது ஒரு வீடு எப்படி பாரம்பரியமான வீடு, முந்தைய காலத்தின் வீடு எப்படி புல்வெளியோட வடிவாக பராமரிக்கிறார்கள். இந்த கிராம சபை என்ன செய்யுதுண்டா, இந்த தெருவோரத்தில் இருக்கிற மின் கம்பங்களை பூக்கண்டுகள் வச்சு நல்ல வடிவாக பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அதால் அந்த கிராமம் அழகியதாக, அந்த பிரதேசமும் பிரதேச சபையும் இந்த நடைபாதையும் அதை சுழவும் நல்ல பூங்கண்டுகள் வைத்து நல்ல அழகுபடுத்தலாக வைக்கிறபடியாக கன பேர் வெளி ஊர்க்காரர்கள், வெளியாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு போயினோம். நல்ல ஒரு காட்சியாக அமைந்த விடயம். இதுதான் அந்த சர்ச். இதுக்கு முன்னால் தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ஜான் இருந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவருடைய நாங்கள் அளவலாவினாங்கள். இப்படி ஒரு அழகிய கிராமம், சின்ன கிராமம்,
பலர் வந்து வெளியிலிருந்து வந்து இந்த அழகை ரசித்து கொண்டு போகிற ஒரு சுற்றுலா மையமாக கூட உள்ளூர் வாசிகளாக கருதப்படுகிறது. இப்போ நான் உங்களை எங்கே நோக்கி கூட்டிக் கொண்டு போக போகிறேன்னு பார்த்தோமென்றால், இந்த நடை பாதையோரமாக மெல்ல மெல்லமாக போவோம். சின்ன பிள்ளைகளும் ஒய்யாரமாக நடந்து போயினோம். பாருங்கள் எப்படி ஒரு அழகான கடை தெருக்கள், ஐஸ்கிரீம் கடை இருக்குது. சின்ன பிள்ளைகள் ஒய்யாரமாக நடந்து போய் கொண்டிருக்கணும். அழகிய கிராமம், இதை நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்களா? அழகிய கிராமம். அங்கே உள்ளுக்கு சின்ன பிள்ளை உள்ளுக்கு இருந்து ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டிருக்குது. பிள்ளைக்கு அம்மாவை கூப்பிட்டு காட்டுது. இங்கால அவர்கள் சோடிகளாக இருந்த ஐஸ்கிரீம் அருந்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமம் வந்து 1700ஆம் ஆண்டு வாக்கில் வந்து அமையப்பெற்ற ஒரு பாரம்பரிய வரலாற்றுக்கு முந்தைய கிராமம். இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து அழகாகத்தான் அந்த இடத்தையும் தங்களுடைய வீடுகளையும் வந்து பராமரிப்பார்கள். பெரும்பாலும் வீடுகளையே, பழைய கால வீடுகளையே ரெஸ்டாரண்டாகவும் வியாபார நிலையமாக மாற்றி போலீஸ்காரர் அன்னவாரர் வந்து என்ற சுற்றுலாக்கள் பயணிகள் வந்து போகிற இடம். ஆகவே இடர்பாடுகள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் போலீஸும் வந்து அங்கே காவல் கடமைகளில் ஈடுபட்டிருக்குது. மெல்ல மெல்ல நடந்து வாரம். இது நேர் அப்படியே போகுது. ஆனால் ரோட் வேலைகளுக்காக ரோட்டை வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. நோ என்ற அந்த போட்டெல்லாம் போட்டிருக்கு. அப்போ என்றாலும் நாங்கள் நடைபாதையோரம் இந்த பக்கத்து ஓடைக்குள்ளால் வந்து ஒரு பாதை ஒன்று போகுது. அதோட கிணபேர் அங்கால தாண்டி போய் அங்கால இயற்கை அழகளை ரசிக்கணும். நான் அதுக்குள்ளே போகிறேன். கிணபேர் வந்து நாய்க்குட்டியோட தங்களோட செல்ல பிராணிகளோட நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா சின்ன பேமெண்ட் கடை மாதிரி உடுப்பு கடை. இப்போ வெயில் காலம் என்றபடியே தன் உடுப்பு வியாபாரங்களை வந்து வெளியிலையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு அம்மணி வந்து பார்க்கின்றார். பேர்ஸ் வந்து $20 போட்டிருக்கிற பேர்ஸ். இந்தியாவில் வந்து நாய் பிரியர்கள் வந்து தங்களோட செல்ல பிராணிகளுடன் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடைகள் போடப்பட்டிருக்கின்றது விலைக்களவில். இப்படி ஒரு அழகிய ஒரு கிராமத்தினுடைய தோற்றமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது வர்த்தக நடவடிக்கைகளோடு. இந்த கண்கவர் காட்சிகளை காட்டுவதற்காகத்தான் இந்த கிராமங்கள் எப்படி உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அழகு நிறைந்ததாகவும் அமைதியாகவும் இயங்கிக் கொண்டிருப்பதை காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம். இவ்வாறு பல கிராமங்களுக்கு செல்ல இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு, கனடாவில் இருப்பவர்களை தாண்டி ஊரிலே இருப்பவர்கள், ஒவ்வொரு நாடுகளில் இருப்பவர்கள் இந்த அழகுகளையும் அமைதியையும் வந்து கண்டு ரசிப்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவும் காட்சி பதிவும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கிராம சபைகள், பிரதேச சபைகள் எப்படி இந்த பிரதேசத்தை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் அழகுபடுத்தி பராமரிக்கிறார்கள் என்பதை எங்களுடைய பிரதேச சபைகளும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். உள்ளூருக்குள்ளே இப்படி அழகுபடுத்துறதால பல்வேறு கிராமங்கள், வெவ்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வந்து ரசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கிராமத்தை பார்த்தீங்களா இவ்வளவு அமைதியாக ஒரு எழில்மிகு சுற்றுச்சூழல் அமைந்திருக்குது. கனடாவின் டொரண்டோ பிராந்தியத்துக்குள்ளே போனோம்னா சனமும் சந்தடியும் வாகன நெரிசலும் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. எல்லாருமே சைக்கிள், கார்களை பாருங்கள் அரிது. எல்லாருமே நடைபயணம். அந்த கிராமத்தை மகிழ்வாக வாழ்ந்து கழிக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதை நான் உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த காணொளி பதிவு. மீண்டும் இதுக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யமான பதிவுகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.